2024 நடக்க முடியாத ஒரு அதிசயம் நடந்துச்சு. எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சு, அந்த பொண்ணையும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எஸ், ஒன் சைடு லவ். ஆமாம், அப்படி ஒரு மேட்டர் தான் ஆச்சு. அப்போது நம்மளே இறங்கி டீட்டெயில்ஸ் எல்லாம் தேடினா மாட்டிக்கிட்டு அடி வாங்கணும் இல்லை. இப்போ நல்ல ஐடியா என்ன, ஃப்ரெண்டை அனுப்புறது. அவன்கிட்ட சொல்ல அவனை டீட்டெயில்ஸ் எல்லாம் தேடி சொன்னான். என்ன சகோ இப்படி கேட்டேன்? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி ஜாதியில பிறக்கல. இந்த விஷயத்த உன்னை தவிர வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இது இப்படியே போக திடீர்னு எங்களுக்கு ஒரு நாள் தெரிய வந்துடுச்சு, அந்த பிள்ளைக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. எதுவும் பண்ண முடியாது. ஸோ சேட் இல்லை. ஸோ அன்னைக்கு நான் டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு அவளோட பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ அவனும் டிப்ரெஷனுக்கு போயிட்டான். ஸோ நாங்கள் 2 பேர் ப்ளஸ் இன்னொரு பாய் ஒரு ஃப்ரெண்டோட நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நைட்டு டீ குடிக்க வெளியே போயிட்டோம். நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். இப்போது டீ குடிச்சிட்டே நான் பார்த்தேன். சொல்கிறா அப்படின்னு. இப்போ ஒரு மேட்ரு அவன் சொன்னான். டேய், நான் பொய் தாண்டா சொன்னேன். அது புரியலை. ஆமாண்டா. நான் வேற ரொம்ப நாளாக பின்னாடியெல்லாம் அலைஞ்சு அன்னைக்கு அவனுக்கு ஆக்சுவலாக பிரேக்கப். அப்போது அவனை நான் டிரெக்டாக திட்டவும் முடியாது, அடிக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ.